இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சென்னை அடுத்த பூந்தமல்லியில் வங்கிக் கடனுக்காக ஜப்தியாக உள்ள வீடுகளை 17 லட்சம் ரூபாய்க்கு குத்தகைக்கு விட்டு மோசடி செய்ததாக தனியார் மருத்துவமனை மருத்துவரை போலீசார் கைது செய்துள்ளனர். விவரங்களை செய்தியாளர் ஜெய் ஹரிஷிடம் கேட்கலாம். ஜெய் ஹரிஷ், விரிவான விவரம். வணக்கம் சாம். சென்னை பூந்தமல்லியில இந்த சம்பவமானது நடைபெற்றுள்ளது. பூந்தமல்லி எம்ஜிஆர் நகர் தாய்முகில் அடுக்குமாடி குடியிருப்பில் S2 பிளாட்டில் வசித்து வருபவர் சாந்தி புகழேந்தி. இவர் கடந்த ஓராண்டுக்கும் மேலாக அந்த வீட்டில் குத்தகை முறையில் வசித்து வருகிறார். கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பு அவருக்கு இந்த வீட்டை கர்நாடகா வங்கியில் இருந்து வந்த அதிகாரிகள் தாங்கள் குடியிருக்கும் வீடு வங்கியில் கடன் பெற்று அதனை சரியாக கட்டதால் ஜப்தி செய்ய உள்ளதாக தெரிவித்தனர். இதேபோல் அதே குடியிருப்பில் T12 பிளாட்டில் குடியிருக்கும் பிரீதா என்பவர் குடியிருக்கும் பிளாட்டினை வங்கி அதிகாரிகள் ஜப்தி செய்ய உள்ளதாக தெரிவித்துள்ளனர். இந்த 2 பிளாட்டும் ஐயப்பனாங்கலில் பிரஸ்டீஜ் மெடிக்கல் சென்டர் என்ற மருத்துவமனை நடத்தி வரும் லண்டனை பூர்வீகமாக கொண்ட மருத்துவர் மணிவண்ணனின் மகள் ரேஷ்மா என்பவருக்கு சொந்தமாக ரேஷ்மா மணிவண்ணன் என்பவருக்கு சொந்தமானது என்றும் பிளாட்டிற்கு குத்தகை பணமாக சாந்தி புகழேந்தியிடம் 10 லட்சம் ரூபாயும் பிரீதாவிடம் 7 லட்சம் ரூபாயும் குத்தகை பணமாக மணிவண்ணன் பெற்றுள்ளார். இதற்கான அக்ரிமெண்ட் மணிவண்ணனின் மகள் ரேஷ்மா மணிவண்ணன் தந்துள்ளார். இந்த நிலையில் வங்கி அதிகாரிகள் வீட்டை ஜப்தி செய்வதற்காக நோட்டீஸை ஒட்டியதோடு காலக்கெடுவும் கொடுத்து சென்றனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த இரு வீட்டாரும் மருத்துவர் மணிவண்ணனிடம் பலமுறை பணத்தை கேட்டு சென்றுள்ளனர். ஆனால் மருத்துவர்களுக்கு சரியான பதில் அளிக்காமல் தொடர்ந்து மணிவண்ணன் ஒரு கட்டத்தில் கொலை மிரட்டலும் விடுவதாகவும் வீட்டுக்கு வந்தவர்களை வீட்டில் இருந்து நாயை கலக்கி விட்டு அச்சுறுத்தியும் உள்ளார். அதனால் வேறு வழியின்றி இருவரும் பூந்தமல்லி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் மருத்துவர் மணிவண்ணன் அவர் மகள் ரேஷ்மா மணிவண்ணன் ஆகிய இருவர் மீதும் பூந்தமல்லி போலீசார் 2 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து மணிவண்ணனை காவல்துறையினர் கைது செய்தனர். இது குறித்து மருத்துவரிடம் கேட்டபோது வீட்டை விற்பனை செய்ய முயற்சி செய்து இருவருக்கும் பணத்தை செட்டில் செய்வதாகவும் தெரிவித்தார். ஆனால் வங்கி வரும் 15ஆம் தேதி இரு வீட்டையும் ஏலத்தில் விட திட்டமிட்டுள்ளது. மேலும் மருத்துவர் இதேபோல் பலரிடம் மோசடியில் ஈடுபட்டார் எனவும் கூறப்படுகிறது. இதேபோல் அவரது மருத்துவமனையில் தனியார் மருந்து கம்பெனி பொருட்களை வாங்க வந்த 6 மாதம் பணத்தை தரவில்லை என்ற பல்வேறு அதிர்ச்சி தகவலும் வெளியாகியுள்ளது. மேலும் இவரிடம் உரிய விசாரணை நடத்தி இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணத்தை பெற்றுத்தர வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இந்த மருத்துவர் இதே போன்று மோசடியில் ஈடுபட்டுள்ளார் எனவும் போலீசார் விசாரணை செய்து இந்த சம்பவத்தில் உரிய நடவடிக்கை எடுத்து மருத்துவரிடம் பணத்தை பாதிக்கப்பட்டவர்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஷாம், விவரங்களுக்கு நன்றி. ஜெய் ஹரிஷ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.